இது ஒரு பிரபஞ்ச ரகசியங்க. பிரபஞ்ச ரகசியம்னு ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சின்றது நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லலாம். 4 ஃப்ரீக்வன்சி நம்ம சொன்னோம் இல்லையா? பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா. இது நம்ம மனம் இயங்கும் அழிச்சூழல். இந்த அழிச்சூழலில் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வந்தால் மனம் நம்ம கட்டுக்குள்ளே இருக்குன்றது தான் அந்த பதிவில் நம்ம பேசியிருந்தோம். இது சத்தியம். மனம் நம்ம கட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரிஞ்சிடும். இது நீங்கள் சிம்பிளாக பார்த்துருக்கலாம். சில நேரம் யாராவது நல்லா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் யாராவது சும்மா சீண்டி பார்த்தா நீங்கள் அவங்கள திருப்பி திட்ட மாட்டீங்க. பரவாயில்ல, அவன் என்ன பண்ணிட்டு போகிறான்ட்டு. இதுவும் நீங்கள் ஆல்ஃபாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வேவ் மெஷர் பண்ணி பார்த்தோன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆல்ஃபாவில் தான் நின்று இருப்பீங்க. இதே நீங்கள் கோவத்தில் இருக்கும்போது யாராவது அவங்கள சீண்டி பார்த்தா நீங்கள் விடுவீங்களா? போட்டு பார்த்துட மாட்டிங்களா திருப்பி? அது பீட்டாவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களை நீங்கள் அலசிக்கலாம். அப்போது நீங்கள் ஆல்ஃபாலே எப்போவுமே இருக்கணும். என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் நிலை கொள்ளணும். நம்மளுடைய அழைச்சூழல் அந்த இடத்துல நிலை கொள்ளணும். அதுக்கு எப்படி போகிறதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக யோகாசனம் தியானம் பண்ணியே ஆகணும். இயற்கையாக அது வராது. மனதை பழக்கப்படுத்தணும். வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் மனதை பழக்கப்படுத்தினால் மட்டும்தான் நடக்கும். அந்த பழக்கப்படுத்துறதுக்கு நம்மளுடைய சக்தி நிலை உயரணும். நம்மளுடைய சக்தி நிலை உயரணும்னா நம்ம தியானம் யோகாசனம் உணவு பழக்கம் பண்ணி ஆகணும். அதை சேர்த்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இப்படி பண்ணி பாருங்கள், ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் வந்துடுவீங்க. சரி, நான் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் வந்தேன் நான் எப்படி தெரியும்னா, நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு பக்குவமான நிலையில் இருப்பீங்க. நீங்கள் அன்பாக மட்டும்தான் இருப்பீங்க. அன்பாக தான் பேசுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத நீங்கள் சோக்கால் எனக்கு பிடிக்கல அது பிடிக்கலன்ற விஷயம் கூட நான் இதில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன், இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கமே நீங்கள் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஒட்டு மொத்தமாக நீங்கள் அன்பாக மாறிடுவீங்க. அப்படி நீங்கள் மாறினீங்கன்னா நீங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்க. ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சிக்கு போகிறதுக்கு நான் வழி சொல்லிட்டேன். அதுதான் நீங்கள் உங்கள் கேள்வியாக இருக்குது. நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அதாவது சும்மா ஒரு நாள் 2 நாளாக பண்ணக்கூடாது. நல்ல தியானம் யோகாசனம் கற்றுக்கங்க. நல்லா பண்ணுங்கள். நல்லானா ஒரு 48 நாள் முதல்ல டு பிகின் வித். அப்போவும் சரியாகலையா 3 மாதம், அப்பவும் சரியாகலாம் 6 மாதம், அப்படி சொல்ல 1 இயர். நீங்கள் ஒரு தவமாக இதை எடுத்து பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் வாழலாம். ஏன் ஆல்ஃபாவில் நீங்கள் தீட்டாவுக்கு போகலாம், இன்டியூட்டிவ் ஜோனில் போகலாம், இறைவனோட கனெக்ட் ஆகலாம், இன்னும் மேலே போகலாம், டெல்டாவுக்கு போகலாம், நீங்களே ஞானி ஆகலாம். இவ்வளோ அழகான விஷயங்க இந்த பிறவி. நம்ம வேலை செய்யணும். வெளியில் வேலை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே வேலை செய்வோம். நம்ம உள்ளுக்குள்ளே நல்ல குளியலை போடுவோம், இன்னர் பாத் எடுப்போம், இன்னர் ஜர்னி பண்ணுவோம். டெஃபினட்டாக ஆல்ஃபா லட்டு மாதிரி நமக்கு கண்டிப்பாக ஆல்ஃபா நடக்கும். ஆல்ஃபா நடந்தால் என்ன சிம்டம்னு சொல்லிட்டேன், ஆல்ஃபாவுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் நல்ல ஆத்தென்டிக் சோர்ஸில் கற்றுக்கங்க யோகாவும் தியானமும். இதுதான் ரொம்ப முக்கியம். உணவு பழக்கத்துக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் எவ்வளோ விஷயங்கள், சஹா டிவியில் டாக்டர் செல்வசிங்கம் ஐயா, ஹீலர் பாஸ்கர் ஐயா, இயற்கை மருத்துவர்கள் எவ்வளோ பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல ஜீவன்கள். அவங்களுடைய கருத்துக்கள் எடுத்துக்கோங்க. நல்லபடியாக நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்போம். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம்.